நான் தகுதியற்றவன், நான் எம்மாத்திரம் என்ற எண்ணம் மனிதர்களுக்கு உண்டாகுதுன்னா மற்றவங்களோட கம்பேர் பண்ண உலகத்துக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தங்களை கம்பேர் பண்ணிக்கிறது. 1 சாமுவேல் 16:7 சொல்லப்படுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். தாவீதோட அப்பாவே என்ன பண்றாரு, முதல்ல 7 பிள்ளைகளை வைக்கிறார். ராஜாவா இருக்கிறதுக்கு இவங்களாம் தகுதியானவன் என்று அவர்களுடைய முகத்தை, உயரத்தை, உடலின் அமைப்பை வைத்துக்கொண்டு, அனுபவத்தை வைத்துக்கொண்டு இவர்கள்லாம் ராஜாவா இருக்க தகுதியானவன், அவன் கேரக்டர், அவன் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சு ஒரு இவாலுவேட் பண்ணி, ஓகே இவங்கெல்லாம் தகுதியானவங்க அப்படின்னு நிப்பாட்டுகிறாரு. 8வது பையன் ஆடு மேய்க்கிறவன், அவ்வளவு வயசும் இல்லை, தகுதியும் இல்லை, அவெல்லாம் இதுக்கு லாய்க்கே இல்லை என்று கூப்பிட கூட இல்லை. அதனால தான் தேவன் சொல்ற, மனிதன் முகத்தை பார்க்கிறான், அப்பியரன்ஸை பார்க்கிறான், ஆனா நான் உள்ளத்தை பார்க்கிறேன் என்று சொல்கிறேன். உங்கள் தகுதியானது நீங்கள் என்ன செய்தீர்களோ அல்லது செய்கிறீர்களோ என்பதை பொறுத்து அல்ல, நீங்கள் யாருடையவர்கள் என்பதை பொறுத்து தான் உங்களுடைய தகுதி. நீங்கள் தேவனுடையவர்களாய் இருந்தால் நீங்கள் தகுதியானவர்கள். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று நான் எம்மாத்திரம் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அதற்கான வேத பகுதி யாத்திராகமம் 3:11 வாசிக்கிறோம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றார். இங்க தேவன் மோசேயை அழைக்கிறார். நான் உனக்காக ஒரு பெரிய வேலையை வச்சிருக்கிறேன், நீ ஆடு மேய்க்கிறது தான் உன்னுடைய தொழில் நினைச்சிடாத, உன்னை நான் இஸ்ரவேலை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிற நியாயாதிபதியாக, ஒரு இரட்சகனாக, ஒரு தலைவனாக உன்னை அனுப்ப போகிறேன், வா என்று அழைக்கிறார். அப்போது மோசே சொல்லுகிறான், நான் எம்மாத்திரம், எனக்கு என்ன வர்த்து இருக்கு, நான் அவ்வளோ வர்த்தி இல்லை, நான் திக்கு வாயி மந்தனாவா இருக்கிறேன், நான் பேச்சு எனக்கு அவ்வளோ வராதே, உமக்கு சித்தமான வேற யாரையாவது அனுப்புங்க அப்படின்ற. ஆனால் தேவன் தொடர்ந்து அவனோடு பேசுகிறார். நான் உன்னோடு இருப்பேன், உனக்கு வாயா இருப்பேன், உனக்கு சகோதரன் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் மோசே தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போகிறான். கையில் தேவனுடைய கோல் இருக்குது, தேவனுடைய வார்த்தை இருக்குது, தேவன் கூட இருக்கிறார், பக்கபலனாக ஆரோனையும் அனுப்புகிறார். அந்த தைரியத்தில் போகிறான். நிறைய நேரத்தில் நாம் தேவனிடத்திலிருந்து அழைப்பு வரும்போது, தேவன் காரியங்களை செய்ய சொல்லும்போது இந்த பதில் தான் கொடுக்குறேன், நான் எம்மாத்திரம், நான் அவ்வளோ வர்த்தி இல்லை, எனக்கு அவ்வளோ தகுதி இல்லை, எனக்கு அவங்கள போல குரல் இல்லை, இல்லை நான் இவ்வளோ பாவியாக இருக்கிறேனே, இவ்வளோ தடுமா இருக்கிறேனே, எனக்கு அவ்வளோ அறிவு இல்லை, அனுபவம் இல்லை, வயசு இல்லை, ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இங்கே மோசே தன்னுடைய இந்த மனப்பான்மையை விட்டு ஒளிந்து தேவன் சொன்ன காரியத்தை நிறைவேற்றினான். வேதம் அவனை நியாயாதிபதியாக, இஸ்ரவேலின் தலைவனாக, இரட்சகனாக காண்பிக்கிறது. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற நோக்கமும் பெரிய நோக்கம், அனாதி நோக்கம், உயர்ந்த நோக்கமாக இருக்குது. தேவன் நம்மை அழைத்ததும் பூமியிலே நாம் பெரிய காரியங்களை செய்யும்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் அத்தனை பேரும் தேவன் வைத்திருக்கிற அந்த பெரிய திட்டத்தை நிறைவேற்றுகிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் அதை நிறைவேற்றுவதில்லை. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த ஒரு மனப்பான்மை, நான் அவ்வளோ பெரிய காரியத்தை செய்வதற்கு நான் தகுதியானவள் இல்லை, ஆண்டவரே நீங்கள் வேற உமக்கு விருப்பமான வேற யாரையாவது அனுப்புங்க, எனக்கு இது இல்லை, அது இல்லை, அந்த குறைவு, இந்த குறைவு சொல்லி நம்முடைய சிந்தனைகளினாலே தேவன் நம்மில் கிரியை செய்யாதபடிக்கு, நம்முலமாய் கிரியை செய்யாதபடிக்கு தேவனை மட்டுப்படுத்துகிறோம். சங்கீதம் 78:41 வாசிக்கிறோம், இஸ்ரவேலர்கள் அப்படிதான் பண்ணாங்களாம். திரும்ப திரும்ப தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் தேவனை மட்டுப்படுத்தினார்கள், லிமிட் பண்ணிட்டாங்க. தேவன்
செய்ய நினைத்த பெரிய காரியங்களை செய்யாத அளவுக்கு தேவனை லிமிட் பண்ணது இவர்களுடைய சிந்தனை. இன்னைக்கு அந்த காரியத்தை தான் செய்கிறோமா? இந்த மனப்பான்மையை நாம் விட்டு ஒளிந்து தேவன் நமக்காக வைத்திருக்கிற பெரிய காரியங்களை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். முதலாவதாக, இந்த நான் தகுதியற்றவன் என்ற எண்ணம் ஏன் வருகிறது? நிறைய நேரங்கள் இது நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள் நிமித்தம் நமக்கு உண்டாயிருக்கிற குற்ற உணர்ச்சியினால, ஐயோ நான் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, தேவனுக்குரிய காரியங்களை செய்வதற்கு நான் தகுதியற்றவன் என்ற ஒரு மனப்பான்மையை நமக்கு உண்டாக்கு. தேவன் தன்னை பயன்படுத்துவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பதற்கான ஒரு குற்ற மனப்பான்மையை பிசாசு கொடுக்கிறான். ஒன்று தெரிஞ்சுக்கணும், ரோமர் 3:23 சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். பூமியிலே பாவமே செய்யாத ஒரு மனுஷன் இருந்தார் அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரமே. வேதத்தில் காண்கிற பெரிய பாத்திரங்களாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய ஊழியக்காரங்களாலும் சரி, வேதத்தில் தேறினவர்களாய் காணப்படுகிறவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் பாவம் செய்தவர்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. பாவமே செய்யாத ஒருவரை தான் தேவன் பயன்படுத்த முடியும் என்று சொன்னால் உலகத்தில் வேற யாரையும் தேவன் பயன்படுத்த முடியாது. ஏசாயா 59:2 சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்கள் தேவனுக்கும் நமக்கும் தடையா இருக்கிறதா, அவருடைய முகத்தை பார்க்க கூடாதபடிக்கு நம்முடைய பாவங்கள் மறைக்கிறதா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 51:3-4 தாவீது சொல்லுகிறார், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவங்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, நான் செய்த பாவங்கள், மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், அதை நான் எப்பொழுதுமே எனக்கு முன்னாலே வச்சிட்டு இருக்கேன். அது தேவனுக்கு முன்பாக போய் பாவ மன்னிப்பை கேட்டு ஒப்புரவாகி பாவ மன்னிப்பை பெற்று கொள்ளாமல் அதை இன்னும் வச்சிட்டு இருக்கேன். ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி இருக்கலாம், ஆண்டவரே நான் தப்பு செஞ்சுட்டேன், என்ன மன்னிங்க. வேதம் சொல்லுகிறது, நாம் அறிக்கை செய்தால் அவர் மன்னிக்கிறதுக்கு உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். உண்மையும் நீதி உள்ளவராக இருந்து அவர் மன்னித்திருந்தாலும் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிற இருதயம் நிறைய பேருக்கு இல்லை. இன்னும் மன்னிக்கப்பட்ட பாவத்தின் நிமித்தம் இன்னும் தேவன் என்னை பயன்படுத்த மாட்டார் என்ற ஒரு மைண்ட் செட் வச்சுட்டே இருக்காங்க. அன்னைக்கு செஞ்சுட்டேனே அந்த பாவத்தை, 10 வருஷத்துக்கு முன்னால் செஞ்ச தப்புனால இன்னைக்கு நான் தகுதியை இழந்து விட்டேன். அப்போ தேவன் மன்னித்து விட்டார் என்ற ஒரு காரியத்தை இவங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கவில்லை. அதை இவங்க எப்பொழுதுமே பாவத்தை தனக்கு முன்பாக வைத்து கொண்டே இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, தேவன் அதை தம்முடைய முதுகுக்கு பின்னாக கடலின் ஆழத்தில் போட்டு விட்டாராம். அவர் அதை திரும்பி பார்க்கறது இல்லை, அதை கண்ணில் படாத அளவுக்கு இப்போ அவர் பாதாளத்தில் போட்டுட்டார். அது அவர் நினைவிலே இல்லை. நம்ம நீதிமான் ஆக்கி விட்டார். நம்ம தப்பே செய்யாத ஆள் மாதிரி அவர் நம்மளை பார்க்குறார். பரிசுத்தமும் நீதியும் பிழையற்றவர்களுமாய் கண்டிக்கப்படாதவர்களுமாய் தேவன் நம்மை பார்க்கும்போது நான் என்னை எப்படி பார்த்து கொண்டு இருக்கிறேன்? நான் இன்னும் என்னை பாவி, தூசி, குப்பை, புழு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன்னா நான் தகுதியற்றவன் என்ற நிலைமையில தான் நான் இருப்பேன். தேவன் என்னை பயன்படுத்தாத அளவுக்கு அந்த எண்ணங்களே தேவனை மட்டுப்படுத்துகிறதா இருக்கு. இந்த கண்ணோட்டத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நான் எம்மாத்திரம் என்று சொல்வது அப்படி பெருமைக்குரிய தகுதிக்குரிய காரியம் அல்ல. அது தேவனை மட்டுப்படுத்துகிற அவ்விசுவாசத்தின் வார்த்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தாழ்மையை காண்பிக்கிற வார்த்தை அல்ல. தாழ்மை என்பது இது என்னால் உண்டானதல்ல, இது தேவனால் உண்டானது என்று தேவனை உயர்த்தி நம்மை தாழ்த்துகிற வார்த்தை தான் தாழ்மை. நான் பிரயோஜனமற்றவன், நான் தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லுவது தேவனுக்கு புகழ்ச்சியோ மகிமையோ உண்டாக்குகிறது இல்லை. அதை தாழ்மை என்று தவறாக எண்ணிக்கொள்ளாதிருங்க. அது அவ்விசுவாசம். இரண்டாவதாக, ஏன் நான் தகுதியற்றவன், நான் எம்மாத்திரம் என்ற எண்ணம் மனிதர்களுக்கு உண்டாகிறதுனா,
மற்றவங்களோட கம்பேர் பண்ணுவாங்க. இல்லை உலகத்துக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தங்களை கம்பேர் பண்ணிக்கிறது. 1 சாமுவேல் 16:7 சொல்லப்படுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். தாவீதோட அப்பாவே என்ன பண்றாரு, முதல்ல 7 பிள்ளைகளை வைக்கிறார். ராஜாவா இருக்கிறதுக்கு இவங்களாம் தகுதியானவன் என்று அவர்களுடைய முகத்தை, உயரத்தை, உடலின் அமைப்பை வைத்துக்கொண்டு, அனுபவத்தை வைத்துக்கொண்டு இவர்கள்லாம் ராஜாவா இருக்க தகுதியானவன், அவன் கேரக்டர் அவன் ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சு ஒரு இவாலுவேட் பண்ணி ஓகே இவங்கெல்லாம் தகுதியானவங்க அப்படின்னு நிப்பாட்டுக்கிறாரு. 8வது பையன் ஆடு மேய்க்கிறவன், அவ்வளோ வயசும் இல்லை, தகுதியும் இல்லை, அவெல்லாம் இதுக்கு லாய்க்கே இல்லை என்று கூப்பிடக்கூட இல்லை. அதனால தான் தேவன் சொல்கிறார், மனிதன் முகத்தை பார்க்குறான், அப்பியரன்ஸை பார்க்குறான், ஆனால் நான் உள்ளத்தை பார்க்குறேன் என்று சொல்கிறார். இப்போ மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு எனக்கு உயரம் இல்லை, எனக்கு உடல் பலன் இல்லை, திறமைகள் இல்லை, குரல் இல்லை, பேக்ரவுண்ட் இல்லை, படிப்பு இல்லை அப்படின்னு மற்றவங்களோடு கம்பேர் பண்ணி நான் அதோடு வச்சு நான் அப்போ தான் நான் தகுதியானவன் என்று நினைத்தால் அது தவறு. இதை குறித்து தான் பவுல் சொல்கிறார், 2 கொரிந்தியர் 10:12 சொல்கிறாரு, அவர்கள் தங்களை தாங்களே ஒருவரோடு ஒருவர் ஒப்பிட்டு அளந்து பார்க்குறாங்க. இது புத்தியினம், ஞானம் உள்ள காரியம் அல்ல. they are not wise. நான் மற்றவங்களோட, மற்ற மனிதர்களோட நான் கம்பேர் பண்ணி நான் அவங்கள காட்டிலும் நான் தகுதியானவன் இல்லை, நான் அவங்கள காட்டிலும் தகுதி இல்லாதவன் என்று சொல்லுகிற காரியம் புத்தியினமான ஒரு காரியம் என்று பவுல் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது. மற்றவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய ஜெயங்கள், அவர்களுடைய சரீர அமைப்பு, அவர்களுடைய பணபலம், அறிவு, திறமைகள், இதை வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. நான் தேவனுடைய காரியத்தை செய்வதற்கு தகுதியானவனா இல்லையான்னு, என்னை தகுதி உள்ளவன் என்று நினைத்து தானே தேவன் எனக்கு இந்த காரியத்தை வைத்திருக்கிறார். அப்படியே தகுதியே இல்லைன்னாலும் அந்த காரியத்தை செய்வதற்கான தகுதியை நான் உண்டாக்கி கொள்வதில்லை, தேவன் தான் தரப்போகிறார். இன்னொரு காரியம், பிசாசின் பொய்கள். வெளிப்படுத்தல் 12:10 பிசாசுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை, நம்முடைய சகோதரரை குற்றம் சுமத்தும்படியாக குற்றம் சாட்டுகிறவன் என்று அழைக்கப்படுகிறான். நிறைய நேரத்தில் நம்முடைய காதுகளிலே, நம்முடைய மனதிலே சொல்லுகிற வார்த்தை, நீ இதற்கு லாய்க்கு இல்லை, நீ இதுக்கெல்லாம் தகுதி இல்லை, நீ இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மை குற்ற மனப்பான்மையிலே, தாழ்வு மனப்பான்மையிலே வைத்திருப்பது பிசாசு சொல்லுகிற பொய்கள். இதுதான் அவனுடைய வேலை. அவனுடைய பேச்சுக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்படுகிற பேரு யோவான் 8:44 அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறான். அப்போ அவன் சொல்லுகிறது பொய்னா உண்மை என்னது, நான் தகுதி உள்ளவன், இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று தேவன் கிதியோனோட சொல்லுகிறார். அவனு இது நான் இருக்கிறதுலே சின்ன ஆள் தானே. சவுல் சொல்லுகிறாங்க, அப்பா இங்க குடும்பம், இந்த இஸ்ரவேல்லே இருக்கிற கோத்திரங்களில் சின்ன கோத்திரம், அதுல இருக்கிறதுலே சின்ன குடும்பம், இங்க அப்பா குடும்பம், ஏன் நான் அதுக்கு தகுதி இல்லாதவன் ராஜாவாகிறதுக்கு? வேதத்திலே நிறைய எக்ஸாம்பிள் பார்க்குறோம். நான் தகுதியற்றவன் என்று தன்னை கூறிக்கொண்டு தன்னை நினைத்து கொள்கிற மனப்பான்மை ஏதோ நமக்கு மாற்றதான் இல்லை, வேதத்தில் இருக்கிற அநேக கதாபாத்திரங்களுக்கும் இருந்தது. அவர்களை தேவன் பயன்படுத்த தான் செய்தார். எப்போ? தங்கள் மனதை மாற்றின பிறகுதான். ஆனா அவங்களுக்கு அந்த எண்ணம் கொண்டு வந்ததுக்கு காரணம் ஒன்று, அவர்களுடைய கடந்த காலத்தில் அவர்கள் செய்த பாவங்கள், அந்த குற்ற மனப்பான்மை, பாவத்தை விட்டு ஒளிந்து தேவன் மன்னித்து விட்டார் என்ற நிச்சயமற்று அந்த பாவத்தை எப்பொழுதும் தனக்கு முன்பாகவே வைத்திருக்கிறபடினால அந்த எண்ணம் உண்டாயிருக்கு, நான் தகுதியற்றவன். 2வது பார்த்தோம், மற்றவர்களோடு, உலகத்தில் இருக்கிற மற்றவர்களோடு அவர்களுடைய தோல்வி அல்லது அவர்களுடைய வெற்றி, அவர்களுடைய திறமைகளை வைத்து கம்பேர் பண்ணுறாங்க, ஒப்பிட்டு பார்த்து அவங்களுக்கு அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு கம்பேர் பண்ணுகிறதுனால அந்த எண்ணம் வருகிறது. அது பிசாசு சொல்லுகிற பொய்கள். நீங்கள் எழுந்து தேவனுக்காக பிரகாசிக்க கூடாது என்று
பிசாசானவனும் உங்களை குற்றம் சொல்லிட்டு, உங்களுக்கு குறை சொல்லிட்டு, உங்க காதுகளில் பொய் சொல்லுகிறவனா இருப்பான். பிசாசின் பொய்களை நம்புகிறவர்களா இருக்கிறபடினால நான் எம்மாத்திரம் என்ற ஒரு கேள்வி வருகிறதா இருக்கு. அப்ப நான் தகுதி உள்ளவன் என்று சொல்லுகிறது எங்கிருந்து வருது? நான் தகுதி உள்ளவனா இல்லையா என்பது எங்கிருந்து வருது? நான் என்னிலிருந்து வரல, உலகத்திலிருந்து வரல. நான் தகுதி உள்ளவன் என்ற நிலை கிறிஸ்துவின் இடத்திலிருந்து வருகிறது. தேவன் நம்மை தகுதியானவராய் படைத்து இருக்கிறார். ஆதியாகமம் 1:27 சொல்லப்படுகிறது, தேவன் மனுஷனை படைக்கும் போது தம்முடைய ரூபத்தின்படியும் தம்முடைய சாயலின்படியுமாக அவர் படைத்தாராம். நான் தேவனுடைய ரூபத்தின்படி, தேவனுடைய சாயலின்படி, அவருடைய நேச்சர், அவருடைய கேரக்டர் படி நான் படைக்கப்பட்டவனா இருந்தா நான் தகுதியற்றவனா? இந்த எண்ணம் எனக்கு இருக்கணும்ல. நான் தேவ சாயலாக, தேவ ரூபமாக நான் படைக்கப்பட்டவன் என்ற எண்ணம் நமக்கு இருந்து கொண்டே இருந்தால் நான் எம்மாத்திரம், நான் தகுதியற்றவன் என்று சொல்ல மாட்டேன். தேவனுடைய ரூபத்தில் இருக்கிற நான் தகுதியற்றவன் என்ற எண்ணம் எனக்கு வருகிறது. அதெல்லாம் பிசாசின் பொய்கள். சங்கீதம் 139 சொல்லுகிறது, 13-14 வசனத்தில் சொல்லுகிறான் சங்கீதக்காரன், தேவன் என்னை படைக்கும் போது நான் பிரம்மாண்டமாய் அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவன். தேவன் மனுஷனை படைக்கும் போது தம்முடைய ரூபத்தின்படியும் தம்முடைய சாயலின்படியுமாக அவர் படைத்தாராம். நான் தேவனுடைய ரூபத்தின்படி, தேவனுடைய சாயலின்படி, அவருடைய நேச்சர், அவருடைய கேரக்டர் படி நான் படைக்கப்பட்டவனா இருந்தா நான் தகுதியற்றவனா? இந்த எண்ணம் எனக்கு இருக்கணும்ல. நான் தேவ சாயலாக, தேவ ரூபமாக நான் படைக்கப்பட்டவன் என்ற எண்ணம் நமக்கு இருந்து கொண்டே இருந்தால் நான் எம்மாத்திரம், நான் தகுதியற்றவன் என்று சொல்ல மாட்டேன். தேவனுடைய ரூபத்தில் இருக்கிற நான் தகுதியற்றவன் என்ற எண்ணம் எனக்கு வருகிறது. அதெல்லாம் பிசாசின் பொய்கள். சங்கீதம் 139 சொல்லுகிறது, 13-14 வசனத்தில் சொல்லுகிறான் சங்கீதக்காரன், தேவன் என்னை படைக்கும் போது நான் பிரம்மாண்டமாய் அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவன். தேவன் என்னை உண்டாக்குனதே அதிசயமாக. தேவனுடைய என்னை தாயின் கருவில் என்னை உருவாகும் போது நான் என்னை அதிசயமாக பிரம்மாண்டமாய் உண்டாக்கப்பட்டவன். நான் சிறிய அளவு ஆள் இல்லை. நீங்கள் உருவத்தில் எப்படினாலும் இருந்துக்கோங்க, ஆனால் தேவனுடைய கண்ணோட்டத்தில் இவர் பெரிய ஆள். அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவன், பிரம்மாண்டம் என்று சொல்லப்படுகிற சிருஷ்டிப்பு, தேவனுடைய சிருஷ்டிப்பு. நம்முடைய தகுதி நம்மிடத்திலிருந்து அல்ல, தேவனிடத்திலிருந்து கிடைக்கிறதா இருக்கு. தேவன் நம்மை பிரம்மாண்டமாய் அதிசயமாய் உண்டாக்கி அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய சாயலின்படி உண்டாக்கி இருக்கிறார். எந்த அளவுக்கு நம்ம பிரம்மாண்டம் அதிசயமானவர்கள் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து நமக்காக மரிக்கத்தக்கதாக அவ்வளோ அருமையானவர்கள். நாம் எதற்கும் பயன்படாதவர்கள், தகுதியற்றவர்களாய் இருந்தால் கிறிஸ்து நமக்காக மரித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தேவனுடைய ரூபத்தின்படியும் தேவனுடைய சாயலின்படியும் படைக்கப்பட்ட அவருடைய சிருஷ்டிப்பு, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால நம்மை மீட்கும்படியாக தேவன் மனுஷனாய் பூமியில் வந்து மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்து நம்மை மீட்கத்தக்கதாக இவ்வளவு பெரிய ரட்சிப்பின் கிரியை நடப்பித்திருக்கிறார். இதுதான் பெரிய ப்ரூஃப். தேவனுடைய கண்ணோட்டத்தில் நாம் வெளியேறப்பட்டவர்கள். எந்த அளவுக்கு வெளியேறப்பட்டவர்கள்னா, நாம் எப்படினாலும் போட்டுன்னு விட்டுறாம, இவங்க தகுதியை இழந்துட்டாங்க, பயணப்பட மாட்டாங்கன்னு விட்டுறாம, நம்மை திரும்பவும் மீட்டெடுக்கத்தக்கதாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்ததுனால நாம் அவருடைய பார்வையிலே வெளியேறப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். ரொம்ப ப்ரெஷியஸ். நேசித்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஒப்பு கொடுக்கிற அளவுக்கு நம்மை நேசிக்கிறாரு. அவ்வளவோ அவருடைய அன்புக்கு பாத்திரவான்களாக இருக்கிறோம். இது நம்மில் நாமே கொண்டிருக்கிற தகுதி அல்ல, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தகுதி. பை டிசைன், சிருஷ்டிப்பின் நிமித்தம் அவருடைய சாயலின்படியாக அவருடைய பிள்ளைகளாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினால் நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். நாம் தகுதியானவர்கள். நீங்க இப்ப நம்ம பார்த்தபடி மோசேயானாலும் சரி, கிதியோனாலும் சரி, பவுல் சொல்லுகிறார், நான் பாவிகள பிரதான பாவி, ஆனா என்னையும் ஆண்டவர் பிடிச்சாரு. பேது சொல்றான், இயேசு கூப்பிடும்போது, ஐயா என்னை விட்டுருங்க, நான் பாவமுள்ள மனுஷன். ஆனா இப்படி தன்னை
தகுதியற்றவர்கள் என்று நினைத்தவர்களை தேவன் தெரிந்து கொண்டு அவர்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்றினார். அவருடைய கண்ணோட்டத்தில் நீங்கள் விலையேறப்பட்டவர்கள், தகுதியானவர்கள். உங்களுடைய கண்ணோட்டத்தில் நீங்கள் தகுதியற்றவர்கள், விலையேறப்பட்டவர்கள் அல்ல, பயன்படாதவர்கள் நினைத்தாலும் அவருடைய கண்ணோட்டத்தின்படியாக உங்களை மாற்றக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கிறது. அவர் அந்த தம்முடைய அனாதி நோக்கத்தை நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். காரியம் நீங்க இடம் கொடுக்கணும். மோசே இடம் கொடுத்தான், பேதுரு இடம் கொடுத்தான், பவுல் இடம் கொடுத்தாப்புல, கிதியோன் இடம் கொடுத்தாப்புல. அவர்கள் வேதத்திலே அவர்களுக்குன்னு சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களை குறித்ததான சரித்திரம் எழுதப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். உலகத்தில் உங்களை குறித்து ஒரு சரித்திரம் உண்டாயிருக்க வேண்டும். தேவனுடைய அனாதி நோக்கம், திட்டம் அது. ஆனால் தாமதம் என்ன? நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். நான் தகுதியற்றவன் என்று நினைக்கிற இந்த மைண்ட் செட்டிலிருந்து உடைச்சி அறிந்து தேவனுக்கு முழு இருதயத்தோடு என்னை அர்ப்பணித்து அவருடைய திட்டத்துக்கு இடம் கொடுக்கிறவனாய் நான் மாறுவது எப்படி? இந்த மைண்ட் செட்டு சேஞ்ச் பண்ணது எப்படி? இதுலேருந்து விடுதலை ஆகிறது எப்படி? நான் தகுதியற்றவன், நான் தூசி, நான் புழு, நான் குப்பை, நான் பாவி அப்படின்னு இந்த மைண்ட் செட்டை விட்டு விலகி தேவன் பயன்படுத்துகிற பாத்திரமாய் நான் எப்படி மாற முடியும் அப்படின்னா, முதலாவதாக நம்ம பார்த்த காரியத்தின்படியாக என்னுடைய இந்த தகுதி அற்றவன் என்ற மனப்பான்மைக்கு காரணம் நான் பாவம் செய்து விட்டேன். பழைய குற்றங்கள், மீறுதல்கள் தான் என்ன அப்படியே அந்த குற்ற உணர்வை கொடுத்து கொண்டே இருக்கிறதானால் ஃபஸ்ட்டு நம்ம மனம் திரும்பணும். நான் அந்த பாவத்தை செஞ்சிருந்தேன்னா அந்த பாவத்தை குறித்த மனம் திரும்புதல் உண்டாகணும். மனம் திரும்புதல்னா சாரி சொல்லுகிறதல்ல, அதை விட்டு விலகணும், மாறணும். நான் திரும்ப திரும்ப அந்த காரியத்திலே விழுந்து விடுகிறவனாக இருந்தால் தேவன் என்னை பயன்படுத்த முடியாது. நான் திரும்ப திரும்ப அந்த காரியத்தை விழுகிறவனாக இருந்தால் என்னுடைய மனப்பான்மை மாறுகிறதா இருக்காது. நான் மனம் திரும்ப வேண்டும். நான் செய்த பாவத்துக்காக, தப்பிதங்களுக்காக மனஸ்தாபப்படுகிறதல்ல, மனம் திரும்ப வேண்டும். என் டைரக்ஷன் மாறணும். என் மனசு இன்மை அப்படி அல்ல, இப்படி தேவன் விரும்புகிறபடி, தேவனை பிரியப்படுத்துகிறபடி நான் வாழ்வேன் என்ற தீர்மானம் எடுக்கணும். முதல்ல எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த வசனம் 1 யோவான் 1:9 படி தேவனிடத்தில் போய் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை கழுவி சுத்திக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்து விட்டார். ஏற்கனவே செய்த உலகத்தின் மக்களின் இன்றைக்கு வாழ்கிற மக்கள், நாளைக்கு வாழ்கிற மக்களின் பாவங்கள் அனைத்தையும் இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். ஏற்கனவே சம்பாதித்த அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நான் அவரிடத்தில் போய் ஆண்டவரே ஐ எம் சாரி, என்னை மன்னிங்கன்னு கேட்கணும். அப்போ ஏற்கனவே சம்பாதிக்கப்பட்ட அந்த பாவ மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்கிறவனா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே என்னுடைய ரெக்கார்டில் நான் பாவமே செய்யாதவன் என்ற ரீதியிலே என்னுடைய ரெக்கார்டு ஸ்லேட்டு கிளீன் ஆயிரும். அதுக்கு தான் சொல்லப்படுகிறது 1:9 நாம் அறிக்கை செய்தால் அவர் மன்னிக்கிறதுக்கு உண்மையும் நீதி உள்ளவர் இருக்கிறார். அதுதான் அவர் நம்மோடு செய்த உடன்படிக்கை. நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என்னுடைய ஜனங்களாயிருப்பார்கள். மீறுதல், அக்கிரமங்கள், பாவங்களை நான் இனி நினையாமல் இருப்பேன். அவர் செய்த அந்த உடன்படிக்கை, அந்த அக்ரிமெண்ட்டுக்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறபடினால என் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. என் பாவங்களை நினைக்கிறதா இருந்தால் அவர் என்னுடைய தேவனாக இருக்க முடியாது, நான் அவருடைய ஜனமாக இருக்க முடியாது. அவருடைய அக்ரிமெண்ட்டே என்னது? உங்களுடைய பாவத்தின் நிவாரணத்துக்காக என்னுடைய ஒரே பேரான குமாரனை நான் சிலுவையில் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அந்த பரிகாரத்தின் செயலை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே தேவன் ஒப்பு கொடுத்தார், அவரை 3ஆவது நாள் உயிரோடு எழுப்பினார் என்பதை நீங்கள் விசுவாசித்து இயேசுவை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டால், நான் இந்த உடன்படிக்கையை செய்கிறேன், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். இயேசு உங்களுடைய பாவங்களுக்காக மரித்தபடினால இனிமேல் அந்த பாவங்களின் கணக்கு உங்களுக்கு மேல் செலுத்தப்படாது. நான் அதை இனிமேல் நினையாமல் இருப்பேன். இதுதான் அவர் நம்மோடு செய்த அக்ரிமெண்ட், கான்ட்ராக்ட், கவனன்ட், உடன்படிக்கை.
அந்த உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீங்க விசுவாசிக்கணும்ல. அப்படி விசுவாசிக்கிறதா இருந்தா மனம் திரும்பின, பாவ மன்னிப்பை கேட்டேன், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறவனா இருக்கணும். அநேகர் 20 வருஷமா செஞ்ச பாவத்தையே திரும்ப நினைச்சுக்கொண்டு திரும்ப ஒவ்வொரு வாட்டி ஆண்டவர்கிட்டவே என்ன மன்னிங்க மன்னிங்க மன்னிங்க, சாரி சாரி சாரி, அந்த குற்றம் மனப்பாவை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் மன்னிச்சுட்டாரு, 20 வருஷத்துக்கு முன்னாலே மன்னிச்சுட்டாரு. தேவன் என்னை மன்னித்தார் என்பதை விசுவாசிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறார்கள். தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். மன்னிப்பை கேட்கறது வேற, கேட்டா அவர் கொடுக்க ரெடியா இருக்கார். நீங்க கொடுத்ததை பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்ளாமல் அந்த பழைய பாவத்துக்காக நம்மை நாமே வருத்தி கொண்டு நான் தண்டித்து கொண்டே இருக்கக்கூடாது. தேவன் அதை காணாதவராய் மன்னித்தவராய் இருந்தால், நினையாமல் இருந்தால், நானும் அதை கடந்த காலத்தில் விட்டுறணுமே ஒழிய நான் இன்னைக்கும் அதை பிடிச்சி எனக்கு முன்னால் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. எப்படி மேற்கொள்வதுன்னா, ரிசீவ் காட்ஸ் ஃபர்கிவ்னஸ், தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்க கேட்டிருக்கீங்க, மனஸ்தாபப்பட்டு இருக்கீங்க, அந்த வாழ்க்கையை விட்டு திரும்பி இருக்கலாம், மனம் திரும்பி இருக்கலாம், தேவனை அண்டி கொண்டு இருக்கலாம். ஆனா நீங்க தேவன் கொடுக்கிற மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க. ரிசீவ் பண்ணுங்க. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறது போல மன்னிப்பையும் பெற்றுக்கொண்டு இனிமேல் உங்களை நீங்களே தண்டிக்காமல் இருங்க. நீங்க உங்களை மன்னிக்கணும். தேவன் மன்னிச்சிட்டார், நீங்க உங்களை மன்னிச்சணும். எஸ், ஆமா, நான் தவறு செய்தேன், தேவனே என்னை மன்னிச்சிட்டாரு. தேவன் என்னை மன்னித்து இருக்கிற, நான் என்னை மன்னியாமல் இருக்கிறது எப்படி? தேவன் கொடுக்கிற மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்கிறேன். தேவன் சொல்லுகிறபடி நான் இனிமே நீதிமான் தான், நான் தகுதியுள்ளவன் தான். பிசாசு சொன்னா, இல்லை உங்க மனசே சொன்னா, இத்தனை வருஷங்களா பழகிருப்பீங்க, நான் தகுதி இல்லாதவன் சொல்லி சொல்லி பழகிருப்பீங்க. திரும்ப அந்த எண்ணம் வரும்போது இந்த வசனம் சொல்லணும், இல்லை, தேவன் என்னை மன்னித்து இருக்கிறான், நான் அதை பெற்றுக்கொள்கிறேன், நான் தகுதி உள்ளவன். இயேசு என்னை தகுதி உள்ளவனாய் மாற்றி இருக்கிறார் என்ற அறிவு, விசுவாசம் இருந்து தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டா அந்த மைண்ட் செட் மாறும். இரண்டாவதாக, தேவனுடைய வார்த்தையினாலே நான் திரும்பவும் என்னுடைய மனதை புதுப்பித்து கொண்டே இருக்கணும். என் மைண்ட் செட் எப்போ மாறும்னா, தேவன் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று வேதத்திலிருந்து நான் பார்த்து கொண்டே இருக்கணும். ரோமர் 12 சொல்லுகிறது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என் மனம் புதிதாகும் போது தான் எனக்கு ஒரு மறுரூபம் ஆகும். அந்த மறுரூபம் ஆவதற்கு என் ஃபர்ஸ்ட் சேஞ்ச், என் வாழ்க்கையில் சேஞ்ச் ஆகணும்னா என் மைண்டு சேஞ்ச் ஆகணும். என் மைண்டு எப்போ சேஞ்ச் ஆகும்னா, உலகத்துக்கு ஏற்றபடி நான் ஒத்த வேஷம் தரிக்காம வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அதை அப்ளை பண்ணணும் என் வாழ்க்கையில். நிறைய நேரம் உலகம் இதுதான் தாழ்மை, இதுதான் காரியம் அப்படின்னு சொல்லுது. ஆமாம், நான் தூசி, நான் குப்பை, நான் பொழு சொல்லுது. ஓ, இதுதான் ஃபேஷன் போல இருக்கு, இதுதான் கரெக்டு போல இருக்குன்னு உலகத்துக்கு சொல்லுகிற காரியங்களே நம்மளும் ஏற்றுக்கொள்கிறோம். வேதம் என்னை குறித்து அப்படி தான் சொல்லுதா? தேவன் என்னை பார்த்து நீ தூசி, நீ புழு, நீ குப்பைன்னு சொல்றாரா? நீ என் பிள்ளைன்னு சொல்றாரே, உனக்காக என்னுடைய ஒரே பேரான குமாரன் நான் சிலுவையில் ஒப்பு கொடுத்தேனே, நீ விலையேறப்பட்டவன், நீ தகுதி உள்ளவன், நீ பரிசுத்தவான், உன்னை நீதிமானா பார்க்கிறேன், குற்றம் இல்லாதவனாக பார்க்கிறேன், கண்டிக்கப்படாதவனாக பார்க்கிறேன் வேதம் சொல்லுகிறதே. நான் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளி என்ற தேவன் என்னை அழைக்கிறாரே. அவருடைய சுதந்திரத்தை நான் அடையும்படியாக எனக்குள்ளாக திரியேக தேவனில் ஒருவரான பரிசுத்த ஆவினர் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயமாய் நான் இருக்கிறேனே. தேவன் என்னில் வாசம் பண்ணுகிற அளவுக்கு நான் தகுதியானவன்னா, நான் தகுதியற்றவன் என்ற என் மனப்பான்மை எப்படி வருது? வேதம் என்னை குறித்து, தேவன் என்னை குறித்து என்ன எண்ணுகிறார், என்ன சொல்லுகிறார் என்பதை வேதத்திலிருந்து நான் பார்க்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. நீங்க தகுதியற்றவன் என்ற நிலையின் காரியங்கள் இருந்தால் உண்டாயிருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. அதெல்லாம் எப்போ? இயேசு ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக. அந்த பழைய மனுஷன் தகுதியற்றவன் தான். ஆனா நாம் அறிந்திருக்க வேண்டியது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். நான் புது சிருஷ்டி,
தேவனுடைய ரூபத்தின்படியாக, தேவனுடைய சாயலின்படியாக, கிறிஸ்துவின் சாயலின் நான் படைக்கப்பட்டவனாக இருக்கிறேன். அவருடைய அன்பின் குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படியாக நான் உண்டாக்கப்பட்டவன். திரும்பவும் பிறந்து இருக்கிறேன். தேவனுடைய குமாரனுடைய சாயலில் தேவன் என்னை பார்க்கிறார். இந்த அறிவு எனக்கு இருந்தால், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லும்போது, தகுதியற்றவன் என்ற காரியங்கள்லாம் ஒளிந்து போயிட்டு நான் தகுதி உள்ளவன் என்ற ஒரு காரியம் எனக்கு தெரியணும். வேதம் சொல்லுகிறது, நான் எபேசியர் 2:8-10 வரைக்கும் வாசிக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டு தேவன் நம்ம எங்க வைத்திருக்கிறார்னா கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களில் வைத்திருக்கிறார். நான் இப்போ என்னுடைய ஆவிக்குரிய நிலை என்னன்னா, நான் கிறிஸ்துவோடு கூட பிதாவின் வலது பார்சத்தில் நான் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறேன். அதுதான் என்னுடைய ஆவிக்குரிய தகுதி நிலை. அப்படிதான் தேவன் என்னை பார்க்கிறார். கிறிஸ்துவை எப்படி தன்னுடைய வலது பார்சத்தில் உட்கார வைக்கிறதுக்கு தகுதி உள்ளவராக கண்டு உட்கார வைத்தாரோ, கிறிஸ்துவோடு கூட என்னையும் உட்கார வைக்க அளவுக்கு தேவன் என்னை தகுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த தகுதி சுயமாய் உண்டாகவில்லை, தேவன் கொடுத்த தகுதி. அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை என் மனது ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு நான் வேதத்தை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் இந்த வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு நான் இடம் கொடுக்கணும். என் மனசை நான் ரினியூ சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா, நான் நினைக்கிறபடி அல்ல, உலகம் சொல்லுகிறபடி அல்ல, வேதம் சொல்லுகிறபடி, தேவன் சொல்லுகிறபடி இதுதான் என் ஐடென்டிட்டி. நான் என்னை பார்க்கிற விதம், நான் என்னுடைய மனது என்ன சொல்லுகிறது அல்ல, உலகம் என்னை சொல்லுகிறது அல்ல, தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படியாக தான் நான் என்னை பார்ப்பேன் என்ற ரீதிக்கு என் மனதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொண்டு நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் யார் என்பதை நான் சொல்லுகிறவனாகவும் இருக்கும், அதன்படி நடக்கிறவனாகவும் இருக்கும். தொடர்ந்து அதே எபேசியர் 2:10 சொல்லுகிறோம், நற்கிரியைகளை செய்யும்படி நாம் தேவனுடைய கையின் கிரியைகளாக இருக்கிறோமா, ஒர்க்மேன்ஷிப். அவருடைய ஒரு காரியத்தை செஞ்சா பர்ஃபெக்டாக தான் இருக்கும். நான் என்னுடைய சுய திறமைகளினாலே, சுய பலனினாலே, சுய பிரயாசத்தினாலே, என் சுய பக்தினால நான் இந்த நிலைக்கு வந்தேன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஏதாவது ஒரு நிலையில் குறை உள்ளவர்கள் தான். ஆனால் தேவன் என்னை இந்த நிலைக்கு என்னை உருவாக்கி இருக்கிறார். நான் அவருடைய கையின் கிரியையாக இருக்கிறேன் என்று சொன்னால் நான் எம் worthy, நான் தகுதி உள்ளவன். அவர் நான் என்ன செய்யணுன்ற காரியத்தை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணியிருக்கிறாராம். நற்கிரியைகளை செய்யும்படி ஏற்கனவே ஆயத்தம் பண்ணிட்டு அதை நிறைவேற்றுவதற்காக என்னை தகுதி உள்ளவனாக படைத்திருக்கிறார். படைச்சி கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களை உட்கார வைத்திருக்கிறார். நான் பூமியில் எனக்காக அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணின நற்கிரியைகளை நிறைவேற்றக்கூடிய அசைன்மெண்ட்டில் இருக்கேன். என் அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டு நான் எனக்குன்னு ஒரு காலம் தேவன் வைத்திருக்கிறார், அப்போ போவேன். இல்லைன்னா அவர் சீக்கிரம் வந்துட்டார்னா அவரோடு கூட இணைந்து கொள்வேன். நான் பூமியில் இந்தந்த காரியங்களை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் முடிவு பண்ணல. உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பதாகவே, என் தாயின் கருவிலே நான் உருவாகுவதற்கு முன்பதாகவே இந்தந்த காரியங்களை நான் செய்ய வேண்டும் என்று அவர் ஏற்கனவே என் மேல் ஒரு பிளான் வச்சு, நான் பூமியில் பிறந்ததுக்கு அப்புறம் ஏசாயா 49:1 வாசிக்கிறோம், அவர் என் தாயின் கருவியில் இருக்கும்போதே எனக்கு ஒரு பேர் வச்சுட்டாராம். எனக்கு கொடுத்திருக்கிற இந்த பேர் எங்கள் அப்பா அம்மா வச்சிருக்க பேர் நினைக்காதீங்க, தேவன் எனக்கு அப்படி ஒரு பேர் வைத்து அதை பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறார். அந்த பேரை வைத்து இவன் இந்த பேரில் இருந்து, இந்த ஊரில் இருந்து, இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து இப்படி இந்த காரியங்கள்லாம் செய்யணும்னு அவர் ஏற்கனவே பிளான் போட்டு இருக்கிறார். அவருடைய சித்தம் திட்டத்தை மட்டுப்படுத்த ஸ்டாப் பண்ணக்கூடிய ஒரே ஆள் நான் தான். நான் இடம் கொடுத்தேன்னா அவருடைய திட்டம் சித்தம் எல்லாம் பூமியில் நிறைவேறும். ஆனால் ஜெயிக்க வேண்டிய இடம் என் மனது. என் மனதிலே நான் தேவன் என்னை எப்படி பார்க்கிறாரோ அந்த ரீதியில் என்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா தேவ சித்தங்களை நான் நிறைவேற்றுவேன். உங்கள் தகுதியானது நீங்கள் என்ன செய்தீர்களோ அல்லது செய்கிறீர்களோ என்பதை பொறுத்து அல்ல, நீங்கள் யாருடையவர்கள் என்பதை பொறுத்து தான் உங்களுடைய தகுதி. நீங்கள் தேவனுடையவர்களாய் இருந்தால், தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தால், கிறிஸ்துடைய உடன் சுதந்திரராய் இருந்தால் நீங்கள் தகுதியானவர். அடுத்ததாக பிராக்டிக்கலாக செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் என்னன்னா, நம்மை சுற்றிலும் நம்மை தெய்வீக விதமாய் வேதத்தின் அடிப்படையிலே நம்மை உற்சாகப்படுத்துகிறவர்களாய் நம்மை கூட வைத்திருக்கணும்.
நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறதுமே என்பது முக்கியம். நம்மளை குறை சொல்லிட்டு நம்மளை எப்பவுமே மட்டுப்படுத்துகிறவர்கள் மத்தியில் இருந்து கொண்டு நான் உற்சாகத்தோடு தேவனுக்கு நான் பணி செய்ய முடியுமா? முடியாது. அதனால்தான் எபிரேயர் 10:25 வாசிக்கிறோம், நீங்கள் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள்னு சொல்கிறார். ஏன்னா முந்தின வசனத்தில் சொல்கிறார், நீங்கள் நற்கிரியைகளுக்கும் அன்புக்கும் ஏவப்படும்படியாக சபை கூடி வரணும். சர்ச்சுக்கு எதுக்கு வரணும்னா என்கரேஜ் ஆகணும், ஒருத்தரை என்கரேஜ் பண்ணிக்கணும். எந்த ரீதியில்? தேவனுடைய அன்பையும் நற்கிரியைகளையும் நீங்கள் செய்கிறவர்களாக காண்பிக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களை என்கரேஜ் பண்ணுகிற குரூப்பு தான் சர்ச்சாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தில் நீங்கள் ஐக்கியம் உள்ளவர்கள். வெறும் அட்டண்டன்ஸ், சர்ச் அட்டண்டன்ஸ் சொல்லலை. தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு உங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு அன்பின் கிறிஸ்தவ ஐக்கியம் இருக்கணும். அந்த ஐக்கியத்தோடு உங்களை இணைத்து கொண்டால் நீங்கள் இந்த நான் தகுதியற்றவன், நான் எம்மாத்திரம் என்ற மைண்ட் செட் விட்டு நீங்கள் விடுதலை ஆக முடியும். கடைசியாக செய்ய வேண்டியது என்னன்னா, விசுவாசத்தோடு நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கணும். தேவன் உங்களுக்குன்னு ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார்ல, மோசேயை கூப்பிட்டு நீ இதை செய்யின்னு சொன்னது போல, பேதுருட்ட சொன்னது போல, பவுல்கிட்ட சொன்னது போல, நான் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு காரியத்தை தேவன் எனக்கு சொல்வாரானால் நான் அதற்கு தகுதியுள்ளவன் என்ற விசுவாசத்தில் கீழ்ப்படிய ஆரம்பிங்க. கிதியோனுக்கும் அதுதான் சொன்னார், நீ போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. நான் என்று அவ்வளோ தகுதி இல்லைன்னு நினைக்காத, உன்னுடைய தகுதியை உன்னுடைய பலனே நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை அனுப்புகிறது நான். உங்களுக்கு தகுதி இல்லைன்னு நீங்கள் நினைச்சாலும் அந்த தகுதியெல்லாம் தேவையான காரியத்தை அந்தந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான காரியங்களை கொடுப்பார். மற்றவங்களை கம்பேர் பண்ணிட்டா, அவங்களுக்கு அப்படி இருக்கு, அந்த குரல் இருக்கு, அந்த அறிவு இருக்கு, அந்த தாளந்து இருக்கு, இந்த பணபலம் இருக்கு, அந்த பேக்ரவுண்ட் இருக்கு, அந்த அனுபவம் இருக்கு அப்படின்னு மற்றவங்களை கம்பேர் பண்ணாதீங்க. உங்க கடந்த காலத்தை கம்பேர் பண்ணாதீங்க. நான் தேவன் என்ன சொல்கிறார் என்ற அறிவோடு கூட அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து விசுவாசத்தில் செயல்பட வேண்டும் என்று தான் தேவன் இன்னைக்கு உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். எவ்வளவு நாள் தான் அவரை மட்டப்படுத்திக் கொண்டே இருப்பீர்கள்? உங்களை வைத்து பெரிய காரியங்களை செய்யணும்னு அவர் விரும்புகிறவராக இருக்கிறார், உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார், இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆனால் இன்னும் நான் தகுதி இல்லை, நான் பாவி, நான் குற்றமற்றவன், நான் தூசி, நான் திக்குநாவு, மந்தநாவு அப்படின்னு சொல்லி குறை சாக்கு போக்கு எவ்வளோ நாள் சொல்லிட்டு இருப்பீங்க? ஸ்டெப் அவுட் இன் ஃபெய்த். தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க. அப்படி குறைகள், குற்றங்கள், தோல்விகள் வந்தால் அது அவருக்குரியது. நீங்க விசுவாசித்து கீழ்ப்படிந்து வேதத்தில் ஒருவரும் தோற்று போனதில்லை. இதுவரைக்கும் நடக்காத காரியம் இனிமையும் நடக்காது. தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறார். அவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராகவும் இருக்கிறார், வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரை நம்பி செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர், நான் எம்மாத்திரன், நான் தகுதியற்றவன் என்று அந்த தாழ்வு மனப்பான்மையிலே கட்டுண்டவர்களாய் அநேக ஆண்டுகளாய் இருக்கிற அநேகருக்காக ஜெபிக்கிறேன். விடுதலை ஆக்குவீராக. உம்முடைய வார்த்தை கிரியை செய்திருக்கு. ஆவியானவர் தொடர்ந்து அவர்களோடு இடைப்பட்டு அவர்கள் மேல் வைத்திருக்கிற அநாதி நோக்கங்களை நிறைவேற்றுகிற பாத்திரங்களாக இவர்களை உருவாக்கி பலப்படுத்தி பயன்படுத்துகின்றனர். இந்த தாழ்வு மனப்பான்மையிலே சிக்குண்டு சரீரத்திலையும் பலவீனப்பட்டவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன். சரீரத்தில் சுகம் பலன் உண்டாகட்டும். நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக, அவர்களை பார்க்கிறவர்களும் அறிந்து கொள்ளத்தக்கதாக இன்றைய பெரிய காரியங்களை அவர்கள் வாழ்க்கையில செய்வீராக. நற்செய்திகளை அவர்கள் கேட்பார்களாக. நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்பதை விளங்கத்தக்கதாக உம்முடைய வல்லமை விளங்கட்டும். அதிசயங்களை நடப்பீங்க. நாம மகிமைப்படுவதாக. இவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றி உம்முடைய ராஜ்யத்தில் உமக்கு முன்பாக நிற்கும்போது நல்லது, உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரனே என்று அழைக்கப்படத்தக்கதான நல் வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாக இவர்களை உருவாக்கி பயன்படுத்தும். தேவ திட்டம் நிறைவேறட்டும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. For contact J. Sealand Paul Ministries, contact number 97907
52795. Mail ID wordofgod.paul@gmail.com. ஜெய்சீலன் பால் மினிஸ்ட்ரிஸ் வழங்கிய நற்செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.